எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். இப்போ உங்களுக்கு 12th சிபிஎஸ்சி கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸசைஸ் 5.7ல் 11th சம் சொல்லித்தரேன். இஃப் y ஈக்குவல் டு 5 cos x மைனஸ் 3 sin x ப்ரூவ் தட் d ஸ்கொயர் y dx ஸ்கொயர் ப்ளஸ் y ஈக்குவல் டு 0. இதுதான் கொஸ்டின். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லியிருக்கிறனால நம்ம செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் ஒய்யை எடுத்துக்கலாம். ஒய் ஈக்குவல் டு 5 காஸ் எக்ஸ் மைனஸ் 3 சைன் எக்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ்க்கெலாம் டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா நான் சைடில் எழுதுகிறேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். இதே மாதிரி சைன் எக்ஸை டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா. இப்போ இதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 5 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருந்தால் அந்த நம்பர் அப்படியே தான் எழுதிக்கணும். இப்போ காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ், அதனால் ப்ராக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் சைன் எக்ஸ், இங்கே மைனஸ் 3 சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். ஸோ காஸ் எக்ஸ். ஸோ இதில் மைனஸ் காமனாக இருக்குது, வெளியில் எடுத்துட்டா உள்ள வந்து 5 sin x plus 3 cos x. ஸோ ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. dy by dx. இப்போ d ஸ்கொயர் y செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மைனஸ் சைன் அங்கேயே இருக்கட்டும். 5 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் cos x. ஸோ cos x ப்ளஸ் 3 கான்ஸ்டன்ட். cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. ஸோ மைனஸ் sin x. ஸோ இதை பார்த்தோன்னா மைனஸ் 5 காஸ் எக்ஸ், இந்த மைனஸ் சைன் இருக்கிறனால மைனஸ் 3 சைன் எக்ஸ். இதை கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்காங்க, ஒய்ன்னு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து மைனஸ் ஒய். இப்போ இங்கே என்ன நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது மைனஸ் ஒய்னு கிடச்சிருக்கு இந்த டேர்ம். இந்த மைனஸ் ஒய் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் ஒய்னு ஆகும். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. Next 12th sum. Y equal to cos inverse x. Find d square y by dx square in terms of y alone. So cos inverse xக்கு டிஃப்ரென்ஷியேட்க்கு ஃபார்முலா நான் கொடுத்துருக்கேன். d by dx of cos inverse x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 1 by root of 1 minus x square. ஸோ இது cos inverse xக்கு ஃபார்முலா, டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா. ஸோ இப்போ dy by dx பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் போத் சைட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் மைனஸ் 1 by root of 1 minus x square. இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இந்த ரூட்டில் இருக்கிறனால இதை ஃபஸ்ட்டு நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். மைனஸ் ரூட் இருக்கிறனால, ரூட் இருந்தால் பவர் ஹாஃப், 1 minus x square பவரில் ஹாஃப்னால மைனஸ் ஹாஃப்னு வரும். ஸோ இதை அப்படியே போட்டுக்கலாம் பவருக்கு மேலே இருக்கிறனால. இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இப்போ பவர் ஃபங்க்ஷன் இருந்தாலே டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். எக்ஸ் பவர் எண்ணுக்கு வந்து என் எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. இப்போ செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். இது வந்து டிஒய் பை டிஎக்ஸ். ஸோ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் சைன் வெளியில் இருக்கட்டும். இதில் என் இருக்கிற இடத்துல மைனஸ் ஆஃப் இருக்கிறனால மைனஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல இந்த டேர்ம் இருக்கிறனால 1 minus x square அப்படியே போட்டுக்கோங்க. n minus 1. ஸோ மைனஸ் ஹாஃப் மைனஸ் 1 டிஃப்ரெண்ட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இந்த 1 வந்து கான்ஸ்டன்ட். இப்போ செயின் ரூல்னால ப்ராக்கெட்குள்ளே உள்ளதையும் பண்ணணும். 1 கான்ஸ்டன்ட் மல்டிப்ளி இருக்கிறனால அப்படியே 0 ஆகிடும். இது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் n x வரும்னா 2x பவர் 2 minus 1. ஸோ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இப்போ ஃபைனலாக எக்ஸ் இருக்குது. கீழே வந்து 1 minus x ஸ்கொயர் பவரில் மைனஸ் ஹாஃப்ன்றனால மைனஸ் ஆஃப் ப்ளஸ் ஆஃப் ப்ளஸ் 1. ஸோ எல்சிஎம் எடுக்கிறப்போ 2 + 1 3/2ன்னு வரும். மைனஸ் எக்ஸ் பை 1 minus x ஸ்கொயர் பவரில்
3/2ன்னு இருக்குது. ஆனால் இது வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஒய் டேர்மில் கொண்டு வர சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒய் என்னன்னு எடுத்திருக்கோம் நம்ம, காஸ் இன்வர்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ காஸ் இன்வர்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா காஸ் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் இப்போ நம்ம அந்த காஸ் ஒய்யை சப்ஸ்டியூட் பண்ணணும். மைனஸ் காஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஒய் ஹோல் பவர் 3/2. இப்போது இங்கே என்ன இருக்குது, மைனஸ் காஸ் ஒய் டிவைடட் பை 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஒய் வந்து சைன் ஸ்கொயர் ஒய், சைன் ஸ்கொயர் ஒய் பவரில் இப்போது 3/2 இருக்குது. 2 கேன்சல் ஆகிடும். இப்போ சைன் கியூப். ஸோ மைனஸ் இது ஒரு காஸ் ஒய் சைன் கியூப்னா ஒரு சைன் ஒய் இங்கே வச்சுக்கலாம், இங்கே இன்னொரு சைன் ஸ்கொயர் ஒய் இங்கே வச்சுக்கலாம். காஸ் பை சைன் வந்து காட் ஒய். ஸோ மைனஸ் காட் ஒய் 1 பை சைன் ஸ்கொயர் ஒய் வந்து கொசிகன் ஸ்கொயர் ஒய். ஸோ இதுதான் வந்து டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒயில் நம்ம எழுதியாச்சு. இதுதான் ஃபைனல் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.